ஹலோ வணக்கம். நான் சுகநாடி ஜோதிட பேராசிரியர் ஏ விஜயன் சார் வந்து பேசுகிறேன். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும், எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும், எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்து ஜோதிடம் சொல்லும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் சேலத்திலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் ஏ விஜயன் சுகநாடி ஜோதிட பேராசிரியர் அன்பான வணக்கம். அது மட்டும் இல்லாமல் தை திருநாள் பண்டிகை உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் ஒரே நாள் பண்டிகை, 4 நாள் பண்டிகை. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே பண்டிகை. தமிழர்களுக்கு உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் தைப்பொங்கல் பண்டிகை நமக்கு உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் ஒரே பண்டிகை. இப்போ எங்கள் ஊரில் மாரியம் பண்டிகை போட்டாலோ இல்லை தேவன் திருவிழா போட்டாலோ மற்ற ஊரில் இருக்காது. ஆனால் தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக 175 நாட்டில் இருக்கிறீங்க, அத்தனை பேருமே தைப்பொங்கல் கொண்டாடுவாங்க. அதுதான் தை திருநாள் பண்டிகை, தமிழர்கள் பண்டிகை. இந்த தமிழர்கள் பண்டிகை தை திருநாளுக்கு அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துகள். நம்ம எல்லாம் சிறப்பாக பொங்கலோ சொல்லி தைப்பொங்கலை கொண்டாடுவோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம தமிழர்களுடைய சகோதர சகோதரிகள் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரி, இனிமேல் நம்ம ஜோதிடத்துக்கு வந்துடலாம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் வாரம் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ இந்த உலகத்தில் உள்ள தமிழர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ரொம்ப ஆர்வம், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியும், கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியும், அதை பார்த்துட்டு ஜோதிடம் சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியும். நிறையா மக்கள் நிறையா நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டு நம்ம சுகநாடி பின்பற்றுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. இது இன்னும் உங்களுடைய தெரிஞ்சவங்க நண்பர்கள், சொந்த பந்தம், இனத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பஞ்சாப், மும்பை, ஹைதராபாத் 3 மாநிலத்திலேருந்து தமிழர்கள் என்கிட்ட சுகநாடி ஜோதிட ரகசியம் புக்கு வாங்கினாங்க. அந்த நண்பர் என்ன கேட்குறாங்கன்னா, இங்கிலீஷில் உங்களால் செஞ்சு தர முடியுமா? ஏன்னா அங்கே உள்ள மக்கள் இங்கிலீஷில் கேட்குறாங்களாம். அதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விரைவில் அது இந்த சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியத்தை விரைவில் இங்கிலீஷில் எழுத போகிறேன். அது ஏதோ ஒன்று பண்ணி இங்கிலீஷில் எழுத போகிறோம். இங்கிலீஷ்லேயே வெளி உலகம் ஃபுல்லாக விடலாம். இதெல்லாம் வருங்காலத்தில் நடக்கும். ஏன்னா நமக்கு வெளியே வடநாட்டில் உள்ளவர்களும் வெளிநாடுகளில் உள்ள மற்ற தமிழர்கள் அல்லாதக்கிறவங்க இது விரும்புகிறாங்களாம். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா மாநிலத்துலேயும் வெளிநாடுகள்லேயும் நமக்கு தமிழில் வாங்கி படிக்கிறாங்க. அவருங்க நம்ம இந்த விதியெல்லாம் அவங்ககிட்ட சொன்னால் அற்புதம். அப்போ எங்களுக்கு இங்கிலீஷில் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்களாம். ஏன்னா நண்பர்கள்லாம் இதே எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்துட்டு தான் என்கிட்ட புக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதை நண்பர்கள் சொன்னவங்க தான். அவர்கள் வேணுமா நீங்கள் சந்தேகம் அவங்களுக்கு கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் கமெண்ட்ஸில் பதிவிடுவாங்க. அப்போ நமக்கு இந்த எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவிங்கிறது அவ்வளோ ஒரு பக்கபலமாக இருக்குது. அந்த சுகநாடிங்கிறது ஜோதிடம் கணிப்பு அவ்வளோ திறமையாக இருக்குது. நல்லா இருக்குது சார். இந்த சுகநாடிங்களோட விதிமுறை அற்புதமாக இருக்கும். சரி, இருக்கட்டும். நம்ம ஜாதகம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஜாதகம் பார்க்கும்போது பார்த்து கணிச்சு சொல்கிறோம் இல்லையா? அவங்க கணிச்சு சொல்லிட்டு ஆமாங்க இப்படி தான் இருக்குது, இதாங்க இதுக்கு என்ன வழிமுறை ஏது என்னன்னு அவங்களுடைய ஜாதகம் கேட்குறவங்களுடைய அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய எண்ணங்களை தான் இருக்கும். அது நம்ம தப்பு சொல்லக்கூடாது, அவங்கள பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. இப்போ நான் ஒரு ஜாதகம் பார்த்ததை சொல்கிறேன், என்ன சொன்னங்கிறத சொல்கிறேன். நீங்கள் நன்றாக ஒரு ஜாதகத்தில் ஒரு பேப்பரில் கட்டம் போட்டு எழுதிங்க, திறன்பட இருக்கும், நல்லா இருக்கு பாருங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். 17/1/1985 4:24 PM. சேலத்தில் தான் பிறந்திருக்கிறார். அவர் சேலத்தில் தான் இருக்கிறார். ரிஷ்ப லக்கணம், லக்கணத்தில் ராகு, 7ல் சந்திரன் சனி கேது, 8ல் புதன், 9ல் சூரியன் குரு, 10ல் செவ்வாய் சுக்கரன். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம், லக்கணத்தில் சனி கேது, 2ல் புதன்,
தனுசில் சந்திரன், மகரத்தில் குரு ராகு, கும்பத்தில் சூரியன், மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் செவ்வாய். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் திசை 15 வருஷம் 6 மாதம் 7 நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா கே திசை ஒரு 7 வருஷம். அடுத்து சுக்கிரன் வந்து ஒரு 20. அப்போ 22 42 வயசு வரைக்கும் சுக்கிரன் திசை நடக்கும். இப்போ சுக்கிரன் திசையில் புதன் புத்தி இந்த ஜாதகம் நடக்குது. இந்த சைடு கணவர் உட்காந்தார், இந்த சைடு அந்த கணவருடைய சம்சாரம் உட்காந்தாங்க. இந்த ஜாதகத்தை கொடுத்தாங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சு, அப்பா எங்கள் வீட்டுக்கார ஜாதகத்தை பார்த்து கணிச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னுச்சு. அந்த அம்மா உட்காந்துருந்துச்சு, அந்த அவர் உட்காந்துருந்தார். நீங்கள் உட்காருக்குமா நான் கணிச்சிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாதகம்லாம் கணிச்சிட்டு வயசு சொன்னேன், லக்கணம் சொன்னேன், ராசி சொன்னேன், இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணை கேட்டேன். கண்ணு நான் கேட்குற கேள்விக்கு ரெண்டில் ஏதோ ஒரு பதில் சொல்லுக்கண்ணு அப்படின்னேன். எங்கள் பக்கம் பெரும்பாலும் கண்ணும்பாங்க, நம்ம சகோதரிங்களை தங்கச்சி அக்கால தங்கச்சி தான் கண்ணும்பாங்க, பெரியவங்களை வந்து அக்காம்பாங்க, கண்ணும்பாங்க, சாமிம்பாங்க, பொண்ணும்பாங்க. அது எங்களுடைய ஊர் பாசை. கண்ணு நான் உனக்கு 2 கேள்வி கேட்குறேங்கன்னு பதில் சொல்லுங்க அப்படின்னா சொல்லுங்க பாருந்துச்சு. கண்ணு உனக்கு காசு பணம் பொன் பொருள் வேணுமா, கணவர் வேணுமா, 2ல் ஏதாவது ஒன்று சொல்லுந்துச்சு. எனக்கு என் கணவர் தான்ப்பா வேணுச்சு. அப்போ உங்கள் வீட்டுக்காரோட தொழில் செத்து போச்சுமான்னு. உங்கள் வீட்டுக்காரருக்கு தொழில் செத்து போயிடுச்சு. எந்த தொழிலும் செய்ய முடியாது. எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டம் வரும், எந்த தொழில் செஞ்சாலும் பகை வரும், எந்த தொழில் செஞ்சாலும் அடிக்கடி வம்பு வழக்கு வரும், பிரச்சனை வரும். தொழிலே எதுவும் செய்ய முடியாது. தொழில் செஞ்சால் நஷ்டம் கஷ்டம் தான் வரும் அப்படின்னு அவருக்கு அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், ஐயா நான் எந்த தொழில் செஞ்சாலும் எனக்கு நஷ்டம்தான், கடன் தான் வருது, பிரச்சனை தான் ஐயா வருதுன்னார். சரி என்ன தொழில் செய்வேன் அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டார், இந்த ஜாதகம் கேட்டார். 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் குருவோட காலில் இருக்குது. குரு சதுப்பு நில ராசியில், குரு சூரியன் காலில் இருக்குது. அந்த சூரியன் போய் சுய காலில் இருக்கிறாரு. உணவு கடை வச்சுருக்கிறியா, ஹோட்டல் கடை, சிக்கன் மட்டன் ஹோட்டல் கடை வச்சுக்கிறேண்ணா. ஆமாங்கண்ணா. ஒரு நாளைக்கு ஒரு 10,000 வியாபாரம் ஆகுதுன்னா 2,000 லாபம் இருக்கணும்ல, உனக்கு 2,000 நஷ்டம் வர ஒன்று மிச்சமாக வருது, 3,000 நஷ்டம் வருதுன்னு விட்டார் அவர். கடை வச்சா நஷ்டங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு, இந்த ஜாதகம் 4 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 9 மணி வரைக்கும் கஷ்டப்படுறாரு, அல்லும் பகலும் பாடாப்படுறாரு. ஆனால் நஷ்டம்தான். எப்படி கடை நடத்த முடியும் அப்படின்னார். நடத்த முடியாது அப்படின்னேன். சரி என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கடையை எடுத்துட்டு இந்த ஜாதகத்தில் உங்கள் அப்பா பலமாக இருக்கிறார், ஏதோ உங்கள் அப்பா சம்பாரிச்சு வச்சுருப்பார், அவர் கூட இல்லைன்னா அவரோட செய்கிற தொழில் கூட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு அவர் பேர்லேயும் தொழில் செய்யட்டும், நீ போய் தொழிலில் கல்லாயில் உட்காரதோ காசு பணம் வாங்குறதா, ஏதோ கூடமாட வேலை செய்ய, உங்கள் அப்பா உனக்கு சம்பாரித்து சாப்பாடு போட குடும்பத்தில் எடுத்துக்குவார் அப்படின்னேன். அவர் சொன்னார், ஏன் அந்த பொண்ணுமே சொன்னிச்சு, எங்கள் மாமனார் சொன்னார்ப்பா, நீ கடையெல்லாம் விட்டுட்டு எடுத்துகிட்டு வாடா, என்னோட இதெல்லாம் போதும், நான் உனக்கெல்லாம் சாப்பாடுக்கு குடும்பத்துக்கு செலவுக்கு பிள்ளைங்க படிக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் மாமனார் சொல்கிறாருப்பா. இவர் தான் அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்கிறாருப்பான்னுச்சு அந்த பொண்ணு. நான் சொன்னேன், தம்பி நீ உங்கள் அப்பா சொல்கிற கேட்கலையோ, உங்கள் வீட்டுக்காரம்மா சொல்கிற கேட்கலையோ இல்லையோ, நான் சொல்கிறேன் கேளு, கடை எடுத்துவிட்டு உங்கள் அப்பாவோட போய் கூட மாட வேலை செய். உங்கள் அப்பா நல்லா இருக்கிறார், உங்கள் அப்பாவுக்கு தொழில் நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, அப்பா கூட போய் சேர்ந்துக்க, தொழில் செய், நல்லா இருப்ப அப்படின்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் அவர் சொல்லிட்டாருங்க. இன்றைக்கி தீர்வு இதை கண்டுட்டு தாங்க போகணும், உங்கள்கிட்ட பார்த்துட்டு தான் தீர்வு முடிவுபட தான் வந்துட்டார். கண்டிப்பாக அவர் எடுத்துவிட்டார். சரி எப்போ கடை எடுக்கலான்னு கேட்டார். தை மாதத்துக்குள்ள ஒரு நாள் சொன்னேன், இந்த நாளையில் கடையை எடுத்துடு அப்படின்னு. சரி அந்த கடை வேற ஒருத்தர் கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க பிழைச்சிக்குவாங்க. தம்பி நீ கடை எடுத்துட்டா அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான், எவன் கடை வச்சாலும் அவன் பிழைச்சிக்குவான்னு. அப்போ நான் 4-5 இடத்துல கடை வச்சேன்ப்பா, நான் கடை எடுத்துகிட்டு வந்தால் அவன் கோடீஸ்வரன் ஆயிடறான்ப்பாங்கிறான். அதுமாதிரி இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, தம்பி நீ கடை வச்சுருந்தீங்கன்னா அந்த கடையை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வாரத்துக்கு 1-2 இறந்து போயிடுவாங்க தம்பி, சூசைட் பண்ணிக்குவாங்க, விபத்தில் இறந்துடுவாங்கன்னு சொன்னேன். ஆமாம் 5 ஒரு வாரத்துக்கு 4-5 அந்த கடைக்கு முன்னாடி இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் விட்டு போடுறாங்க அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னேன். தம்பி அந்த கடை வச்சதுலேருந்து உனக்கு தூக்கம் வராதுன்னு. ஆமாங்க எனக்கு தூக்கம் இல்லை, கனவுல சூசைட் பண்ணுற மாரி
போய் ஆக்சிடெண்ட் ஆகிற மாரி, வெட்டுற மாரி, குத்துற மாரி, பேய் பிசாசி வர மாரி எனக்கு தூக்கமே இல்லைன்னு விட்டார். அந்த பொண்ணு இந்த ஜாதகனுடைய மனைவியும் சொன்னிச்சு, என் வீட்டுக்கு நைட்டில் உலகிட்டே இருக்கிற தூக்கமே இல்லைங்க அப்படின்னாரு. வராதுமா அப்படின்னு, தூக்கம் வராது அப்படின்னேன். அதெல்லாம் சொன்னேன் விளக்கமாக. அதனால் கடையை எடுத்துடுங்க, உங்கள் அப்பா கூட போய் இருங்க, உங்கள் அப்பாவோட அவர் காப்பாற்ற சம்பாரிச்சு போடுவார். ஒரே பையனான ஒரே பொண்ணு, தங்கச்சி கட்டி கொடுத்துட்டோம். எங்கள் அப்பா நிறைய சம்பாதிக்கிறாரு. அப்பனை விட்டு நம்ம தனியாக நாமளும் நம்ம திறமையை காட்டலான்னு சொல்லி வந்தேங்க அப்படின்னாரு. உன் திறமையெல்லாம் 42 வருஷம் சுக்கரம் தசை முடிக்கிறாரு, உனக்கு வேலைக்கு ஆகாது. நல்லா எடுத்து எஞ்சிவிட்டு அவன் ஒரு 5-6 லட்சம் போட்டுக்கிறாங்கிற, ஏதோ ஒரு 50,000 1 லட்சம் கூட போனால் போயிட்டு போகுது. மீதி வாங்கிட்டு இருக்கிற கடனை கட்டிவிட்டு கொண்டு போய் உங்கள் அப்பாவோட போட்டுட்டு அப்பனோட பொழப்பார் சேர்ந்து நல்லா இருப்பேன்னு ரொம்ப சந்தோஷம்னு கணவன் மனையும் கையெடுத்து கும்பிட்டு சந்தோஷம் நமக்கு தட்சணை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது நான் சோதிடம் பார்த்ததும் சோதிடம் கேட்டவங்களுக்கு உள்ள கிரகநிலை. இப்போ இதெல்லாம் ஏன் இப்படி சொன்னாங்க, இதுக்கெல்லாம் என்ன கிரகநிலை, இதெல்லாம் யாருக்கு வேணும்? எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டு இருக்கிற ஜோதிட நண்பர்கள், ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நண்பர்கள், கற்றுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் வேணும் இல்லையா? விளக்கமாக சொல்கிறேன் கேட்டுங்க. ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், லக்னாதிபதி 10, 7ஆம் அதிபதி 10. அப்போ கேந்திரத்தில் தானே இருக்கிறாங்க 2 பேரும், வலிமை தானே அப்படி நினச்சிக்கலாம். அது வேலையாக ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியும் செவ்வாய் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து 10. யாரோட காலில்? குருவோட காலில். அந்த குரு அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதிபதி காலில் 10ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த மாரி மரண பயம், அசிங்கம், அவமானம், நஷ்டம், வம்பு வழக்கு தான் வரும். சரி, இதிலேருந்து தப்பிக்க முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த கிரகம் சுக்கிரனும் செவ்வாய் உட்காந்த நட்சத்திராதிபதி தப்பிக்க முடியுமா, எதை பிறகு உருண்டு மேலே வர முடியுமா அப்படின்னா, 10ஆம் பாவத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் உட்காந்த நட்சத்திராதிபதி குரு அஸ்தங்கமாயிருச்சு, தப்பிக்கவே முடியாதுங்க. சூரியனும் குருவும், சூரியனோட குரு அஸ்தங்கம். அப்போ அஷ்டமாதிபதி அஸ்தங்கம் பெறக்கூடாது. அஸ்தங்கம் பெற்று குரு திசை நடந்தால் அந்த ஜாதகனுக்கு மரணத்தை கொடுத்துரும். ஆனால் சுக்கிரன் கொடுக்காது. ஆனாலும் சுக்கிரன் திசை உயிருக்கு ஒப்பான கண்டம் கொடுக்கும். 10ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி காலில் ஒரு கிரகம் இருந்து திசபுத்தி நடந்து அந்த அஷ்டமாதிபதி 6, 8, 12 பகை நேசம் அஸ்தங்கம் பெற்றால் மரணத்துக்கு ஒப்பான கண்டம் அடுத்தவங்களுக்கு கொடுத்துரும், தொழில் செய்கிற இடத்துல கொடுக்கும். நான் ஈரோட்டுக்காரர் ஒருத்தர் ஒரு மில்லுக்காரர் வந்திருந்தார், இது போல் இருந்துச்சு, உங்கள் வாட்ச்மேன் இறந்தாரான்னு ஆமான்னு விட்டார். நல்லா வச்சிங்க, லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி காலில் கிரகம் இருந்து திசை நடந்து அந்த அஷ்டமாதிபதி அஸ்தகம் அல்லது 6, 8, 12 பகை நேசம் பெற்றால் துர்மரணங்கள் ஏற்படும், தொழில் செய்கிற இடத்துல ஏற்படும். அவங்க வேலை செய்கிற வேலைக்கு வரவங்களே இறந்துடுவாங்க, இல்லையா அக்கம் பக்கத்தில் இறந்துடுவாங்க. ஏன்னா 10ஆம் பாவத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் குருவோட காலு, குரு 9ல், லக்னத்துக்கு 9ல், சுக்கிரன் செவ்வாய்க்கு 12ல், அஷ்டமாதிபதி குரு சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம். அப்போ லக்னத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கிறது அக்கம் பக்கம், அவங்கள சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் நடந்து போயிடும் அப்படின்னு நமக்கு விதி சொல்லுது. எந்த ஒரு லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி காலில் எந்த ஒரு கிரக திசை நடந்தாலும் அந்த அஷ்டமாதிபதி 6, 8, 12 பகை நேசம் அஸ்தங்கம் பெற்றால் இந்தமாரி தான் மரணத்துக்கு ஒப்பான கண்டம், நஷ்டம், பிரச்சனை ஏற்படும். தொழில்னால் தொழில் போயிருங்க, தொழிலாக இருந்தால் தொழில் போயிடும், இந்தமாரி பிரச்சனை ஆயிடும். ஒரு கால் 2ஆம் பாவத்தில் இருந்து இப்படி நடந்தால் குடும்பம் விலகிடும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துடும், வம்பு வழக்கு வந்துடும், பிரச்சனை வந்துடும். அப்போ நீங்கள் எந்த பாவத்தில் தான் பாவம் கெட்டு போயிடும். இப்போ இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய் அஷ்டமாதிபதி அஸ்தங்கமாயிட்டார், தொழில் போய் சுக்கிரன் திசை முழுக்க வாலிபுங்க அவருங்க. செவ்வாய் ஒரு 15,
கேது ஒரு 7, 22, சுக்கிரன் 20, 42, 20லேருந்து 42 வயசு தான் திறமை, வாலிபம். இந்த வாலிபத்தில் என்ன அந்த தம்பி சொன்னால் அப்படி ஒன்றுமே ஏன் சுய முயற்சி என்னுடைய சொந்தமாக எதுவுமே இல்லாத முயற்சின்னு விட்டார். 10ஆம் பாவம்னா தொழில் போயிடும். 10ஆம் பாவம்னா 10ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அஷ்டமாதிபதி காலில் இருந்து அஷ்டமாதிபதி அஸ்தங்கம் பகை நீசம் 6, 8, 12க்கு போனால் தொழில் போச்சு. 2ஆம் பாவத்தில்னா குடும்பம் போயிடும், பணங்காசு பொருள் போயிடும். 7ஆம் பாவம்னா மனைவி போயிடுவார், பார்ட்னர் போயிடுச்சு, கூட்டாளியே இருக்க மாட்டான். அப்போ இந்த மாதிரி ஒரு கிரகம் ஏதாவது ஒரு திசையில் நடக்குதா, அந்த கிரகம் அஷ்டமாதிபதி காலில் இருக்குதா, அது என்ன பாவம், அந்த பாவத்தை சொல்லி போடலாம். அப்போ இந்தமாரி பிரச்சனை வந்தால் சோதனை காலம்னு சொல்லலாம். அடுத்தது இந்த அஷ்டமாதிபதியை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. நான் 12 லக்கணத்தை கூட சொல்கிறேன். உதாரணமாக மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் பூச நட்சத்திரம் இருக்கும். அந்த பூச நட்சத்திரத்தில் குரு உட்காந்து இருந்து அந்த சனி நீசமாக இருந்தால் அவனுடைய குடும்பத்தில் குருதிசை நடக்கும்போது அதிகமான பேரை இழந்துருவார். குடும்பம் கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தை குட்டியோடு இருக்கும்போதும் குடும்பம் பிரிஞ்சிருவாங்க. ஆமாம் பாருங்கள், 55 வயசில் கூட கல்யாணம் குழந்தை குட்டி பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர பிள்ளைங்க கூட இருக்கும், கணவன் பண்ணி பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். மிதுன லக்கணமாக இருந்து 2ஆம் பாவத்தில் பூச நட்சத்திரத்தில் குரு இருந்து அந்த பூசத்துக்கு அதிபதியான சனி நேசமாக இருந்தாலும் அஸ்தகமாக இருந்தாலும் 6, 8, 12 இருந்தாலும் 55 வருஷம் 60 வயசான குடும்பத்தை பிரிஞ்சிருவோம். இதுதான் மிக 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 அற்புதமான விதிமுறை சுகநாடி சொல்லுது. குரு உச்சம் எடுத்துக்குவாங்க, அதெல்லாம் உச்சம்னா வேலையாகாது. புனர்பூசம் 4ஆம் பாவத்தில் இருந்தாலும் குழந்தை பாத்தியும் கிடைக்காது, குடும்பமும் நல்லது சரியாக இருக்காது. இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஜோதிடம் சொல்லணும். அடுத்தது விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் குரு இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அந்த குரு திசை நடக்குது. அந்த குரு போய் புதனுடைய காலில் இருக்குது இல்லையா, புதன் நீசமாக இருந்தாலும் 6, 8, 12 இருந்தாலும் அஸ்தகமாக இருந்தாலும் அந்த குரு திசை நடக்கும்போது குடும்பம் கலைஞ்சு போயிடும். 2, 5ஆம் அதிபதி குடும்பம் குழந்தை குட்டிகள் இதெல்லாம் பிரச்சனை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா முறையில் திக்பலம் லக்கண கேந்திரத்தில் புதனும் குருவும் திக்பலம், 4வது கேந்திரத்தில் சுக்கிரன் சந்திரன் திக்பலம், 7ல் சனி ராகு திக்பலம், 10ல் சூரியன் செவ்வாய் திக்பலம். இதுதான் சொல்லிக்கிட்டு எல்லாம் நம்ம மக்கள்லாம் தலையில் ஏற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க. விருச்சிக லக்கணம். லக்கணத்தில் குரு புதனுடைய கால், புதன் போய் நேசமாயிடுச்சு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 1, 2க்கு மேலே திருமணம் பண்ணிடுவாங்க, குழந்தை குட்டியும் கிடைக்காது. 1981, 82 இது இருக்குதுங்க. 1981, 82 பாருங்கள், விருச்சிகத்தில் குரு இருக்கும். அது கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாவத்தில் இருக்கும். நிறைய பேர் 2, 3 கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தை குட்டி இல்லை. இதெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணணும், திறன்பட பாருங்கள், அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதே தனுசு லக்கணம் 2ல் திருவான நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, இல்லை சனி பகவானே இருந்தாலும் சரி, அந்த சந்திரன் 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகம் கெட்டிருந்தால் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, போராட்ட வாழ்க்கை தான். இந்த மாதிரியெல்லாம் நல்லா உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி நல்லா எடுத்து பார்த்து சொல்லணும். அதே கும்ப லக்கணமாக இருந்து ரேவதி 1, 2, 3, 4ல் குருவே இருக்கட்டுமே, 2ஆம் அதிபதி 2ல் தானே ஆட்சியில் தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த புதன் போய் கெட்டுருச்சுன்னு வச்சிங்க, அவ்வளோதான், ஜோலியே முடிஞ்சிடும். அந்த புதன் போய் பலம் பெற்றிருந்தால் தகராறு, சண்டை தகராறு, பிரச்சனை வரும், கஷ்டம் தேடிக்குவாங்க. ஆனால் அந்த புதன் கிடக்கூடாது. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். இப்போ ரிஷ்ப லக்கணமாக வச்சுக்கிங்க. ரிஷ்ப லக்கணமாக இருந்து புனர்பூசம் காலையே ரிஷ்ப லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் காந்தி அந்த குரு பலன் இருந்தால் இதே விதித்தான். அப்போ இந்தமாரி நீங்கள் ஆய்வு பண்ணணும். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அஷ்டமாதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்குதா 10ஆம் பாவத்தில் இருக்குதான்னு ஆராய்ச்சி பண்ணுங்கள். இப்போ மீன லக்கணம் 2ஆம் பாவத்தில் மேசத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது.
ஏழாம் அதிபதி புதன் இருக்குது, புதன் திசை நடக்குது, சுக்கிரன் வலு இழந்து போச்சுன்னா சோழி முடிஞ்சிருமில்ல. குடும்பம், பொருளாதாரம் எல்லாம் போயிடும். உங்களுக்கு லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் இருந்தால் குடும்பம் பாதிக்கப்படுங்க, பொருளாதாரம் பாதிக்கப்படும். 10ல் இருந்தால் தொழில் பாதிக்கப்பட்டுரும். 7ஆம் பாவத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். 4ஆம் பாவத்தில் இருந்தால் வீடு வண்டி வாகனம் பாதிக்கப்படும். இப்படி ஒரு லக்னத்துக்கு எடுத்து அஷ்டமாதிபதி நட்சத்திரம் எங்கெங்கே இருக்குது, அதில் என்ன கிரகம் இருக்குது, அந்த கிரகத்தை இப்போ நடக்குதா, இப்படியெல்லாம் பாருங்கள். இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர்நாடியில் சொல்லக்கூடிய விதிமுறை 100க்கு 100 நடக்குங்க. இப்போ நான் ஜாதகம் பார்த்தேன், இதை எழுதி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு நான் எழுதி வச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கெல்லாம் இந்த விதிமுறை சொல்கிறேன். நான் பார்த்தது சொல்கிறேன். நீங்கள் நம்பலாம், நம்பாத கூட போகலாம். நான் விதிமுறை சொல்கிறேன் இல்லையா, இந்த விதிமுறையை போய் உங்களுக்கு சொந்த பந்தம், உங்களுடைய ஜாதி சனம் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய சொந்த பந்தத்தில் ஒரு 100-200 பேர்த்தோடு நான் பேசுவேன், பழக்கம் வழக்கம். உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, நான் பார்க்கலான்னு சொன்னால் கூட கொடுப்பாங்க. அப்படி பார்த்து இந்த விதிமுறை ஒப்பிட்டு பாருங்க, மிக அற்புதமாக இருக்கும். தப்பிக்கவே முடியாது, ஒரு விதி கூட தப்பிக்க முடியாது. எந்த லக்னத்துக்கும் 2ஆம் பாவத்தில், 7ஆம் பாவத்தில், 10ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி காலில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் 2ஆம் இடம்னா குடும்பம், பொருளாதாரம் பாதிக்கப்படும். 7ஆம் இடம்னா திருமணம் பண்ண முடியாது. 10ஆம் இடம் தொழில் போச்சு. எந்த லக்னத்துக்கு இந்த மாரி எடுத்து பாருங்க. என்னுடைய இந்த ஜாதகம் பார்த்ததை கூட விட்டுருங்க. நாம் சொன்ன விதியை உங்கள் சொந்த பந்த சனம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஒப்பிட்டு பாருங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நாம் எம்கேஎஸ் அஸ்ட்ரோலஜியில் சொன்ன விதியை வச்சு அந்த விதியை ஒப்பிட்டு பார்த்து பொருந்திருக்குது அந்த ஜாதகம் பார்த்தாங்க என்கிட்ட. நம்ம 2 பாம்புக்கு நடுவில் எந்த கிரகம் இருந்தாலும் பலனை இழந்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. மேச லக்கணம், லக்கணமே கேதுக்கால், சூரியன் அதில் இருக்குது கேதுக்கால். 11 கும்பத்தில் குரு ராகு கால், மீனத்தில் செவ்வாய் இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவோம், 2 பாம்புக்கு இடையில் செவ்வாய் இருக்குது, சகோதரனை இழந்துருன்னு சொல்லுவோமா. ஒருத்தர் இதை பார்த்துட்டு அவங்க சகோதரன் இறந்துட்டார். அதை பார்த்து அதுக்கு பிறகு ஏண்டது ஜாதகம் பார்த்தார். 2 பாம்புக்கு நடுவில் என்ன கிரகம் இருக்குது, இந்த கிரகக்காரகம் பலனை இழந்துடும். 2 பாம்புன்னா மேசத்தில் அஸ்வினியில் எந்த கிரகம் இருந்தாலும் அது பாம்பு தான். கும்பத்தில் சதயத்தில் என்ன கிரகம் இருந்தாலும் அது பாம்பு தான். இதுக்கு இடையில் மீனத்தில் சூரியன் இருந்தால் அப்பனை பாதிக்கும், சந்திரன் இருந்தால் அம்மாவை பாதிக்கும், செவ்வாய் இருந்தால் சகோதரனை பாதிக்கும், புதன் மாமனை பாதிக்கும், குரு குழந்தைகளை பாதிக்கும், சுக்கிரன் தான் மனைவி பாதிக்கும், சனி இருந்தால் ஜாதகனையும் பாதிக்கும், ராகு இருந்தால் பாட்டம் பாட்டி பாதிக்கும். இதுதான் விதிமுறை. இதை பார்த்துட்டு அற்புதமாக பொருந்துச்சுட்டு தான் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துட்டு ஒருத்தர். அதான் சொல்கிறேங்க, நான் ஜாதகம் பார்த்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் அதை நம்பாத கூட விடலாம். ஆனால் சொல்லக்கூடிய விதிமுறை உங்கள் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பாருங்க, இந்த விதி பொருந்தும். ஒரு லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி நட்சத்திரம் லக்கணத்தில் இருக்கலாம், 2 லக்கலாம், 3 லக்கலாம், 4 லக்கலாம், 5 லக்கலாம், 6 லக்கலாம், 7 லக்கலாம், 8 லக்கலாம், 9 லக்கலாம், 10 லக்கலாம், 11 லக்கலாம், 12 லக்கலாம். ஆராய்ச்சி பண்ணணும் நாம் தான். அந்த அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரக திசை நடக்குது, அந்த அஷ்டமாதிபதி பலனை இழந்துருச்சா, என்ன பாகத்தில் அந்த பாவம் போயிருங்க, முழு பலனை போயிடும். அடுத்தது ஒரு கிரகம், ஏதோ ஒரு கிரகம், அந்த கிரகம் எந்த பாவத்தினா இருக்கட்டும், அந்த கிரகம் வேதகன் சாரம் ஏறுதா. அப்போ வேதகன் சாரம் ஏறுனா அந்த வேதகன் எங்கள் சுகநாடி விதி பிரகாரம் வேதகன் பலனை இழக்கணும். அப்படி இழந்தால் அந்த ஜாதகனுக்கு அந்த திசை புத்தி கொட்டும். இப்போ உதாரணமாக செவ்வாய்க்கு வேதகன் புதன். இப்போ மீனத்தில் செவ்வாய் இருக்குதுங்க, புதனுடைய சாரம் ரேவதி சாரத்தில். இப்போ செவ்வாய் வேதகன் சாரம் வாங்கிட்டாரா, அந்த புதன் பலம் பெற்றால் அந்த செவ்வாய் திசை 7 வருஷமும் முழுக்க அவனை லாஸ் பண்ணிவிட்டாங்கள. அந்த செவ்வாய் மீனத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து புதன்
லக்கணத்துக்கு 6 8 12 பகை நேசம் அஸ்தங்கம் பெற்று விட்டால் செவ்வாய் திசை கொட்டு ஓட்டிட்டு போயிடும். இது நாங்களும் அனுபவத்தில் பார்த்து சொன்னது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு 9ல் புதன் செவ்வாய்க்கால், செவ்வாய் நேசம் கடகத்தில். புதன் திசை 17 வருஷம் ராஜயோகத்தை கொடுத்துச்சு அவருக்கு. அந்த புதன் போய் செவ்வாய்க்கால உட்காந்து, செவ்வாயுடைய காரகம்னா பூமி, ரியல் எஸ்டேட். இந்த பூமி ரியல் எஸ்டேட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிட்டார் அவர். அது அந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருக்குது ஒரு ஜாதகத்தில். இதே புதன் செவ்வாய் சாரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்குது. 17 வருஷமும் புதன் திசை வேஸ்ட். கோயம்புத்தூரில் பிரபலமான ஜோதிடர் அவங்க மனைவி சார்ந்திருக்குது. அப்போ நம்மளுடைய விதி என்ன சொல்லுது? எந்த ஒரு கிரகமும் வேதகன் சாரத்தில் இருந்து அந்த வேதகன் பலனை இழந்தால் அந்த திசை முழுக்க நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும். வேதகன் பலம் பெற்றால் அந்த ஜாதகம் அந்த 17 வருஷம் வேஸ்ட்டாக போயிடும், எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது போயிடும். இதுங்க 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோதிட மாநாட்டில் மிகப்பெரிய விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்துக்கு தலைவராக ஓம் உலகநாதர் ஐயா, நான் ஒரு அணியில் இருந்து பேசுகிறேன். நான் சொன்னேன், ஒரு கிரகம் வேதகன் சாரம் வாங்கியிருந்தாவே கெட்டு போயிருந்தாங்க எல்லாருமே. நான் சொன்னேன், வேதகன் சாரத்தில் இருந்தால் கிடாது. ஒரு கிரகம் வேதகன் சாரத்தில் இருந்தால் வேதகன் பலனை இருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கும். வேதகன் பலம் பெற்றால் அந்த ஜாதகனுக்கு வாழ்க்கை போயிருந்தேன். இல்லவே இல்லை, காலுக்கும் கீழுக்கும் மேலேயும் கீழே அடித்தாங்க வாயடி. ஆனால் நடைமுறையில் நான் சொன்ன விதிமுறை ஒத்து வந்துச்சுன்னு எனக்கு பின்னாடி என்னை பாராட்டினாங்க. என்னை தொட்டு பாராட்டி கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் பாராட்டினது யார் தெரியுங்களா? அகில உலக ஜோதிட பேரவை ஓம் உலகநாதனே. அவரே என்னை பாராட்டுவார் எப்போ பார்த்தாலும். ஏன்னா அவர் முன்னாடி தான் அந்த பேச்செல்லாம் பேசுகிறோம். சேலத்தில் ஒரு மாதம் 2 மாதம் ஒரு மாநாடு நடந்துச்சு. அவர் தலைமையிலேருந்து நடந்துச்சு. என்னை மேலே விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி என் கையை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். சாப்பிடும்போதும் போனோம். ஏன்னா அந்த விதி பொருந்துங்க தம்பி, விதி பொருந்துதுப்பாங்கிறார். அவர் எவ்வளோ தெரியுங்களா ஜாதகத்துக்கு காசு வாங்குறாரு? தம்பி விஜய் எழும்பார், விஜய் ஒரு ஜாதகத்துக்கு 1,25,000 பணம் வாங்குறாங்கிறார். ஆனால் அவரே இந்த விதி பொருந்துதுப்பாங்கிறார். தம்பி உன் விதி எனக்கு பொருந்துதுப்பா, உலகத்துக்கே பொருந்துங்கிறார். அப்போ நமக்கு விதிமுறை தான் தேவை. அந்த விதிமுறை எப்படின்னு பார்த்துக்கணும். இதுதான் பார்க்கணும். இது ஆமாங்க, நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஒரு கிரகம் வேதகன் காலில் இருந்தால் வேதகன் பலம் பெறுனதா பலவீனம் பண்ணணும்னு பார்க்கணும். பலன் பெற்றுவிட்டாலும் திசை முழுசாக போயிடும், பலன் கெடுக்கும். அதே போல் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி கால் நட்சத்திரம் ஒரு ஜாதகம் வருதுங்க. ஒரு லக்கணம் போடுறோம், எந்த லக்கணம் போடுறோம், அஷ்டமாதிபதி நட்சத்திரம் கிரகம் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இல்லாமல் இருந்தால் ரைட், இல்லாமல் இதெல்லாம் ஒரு செகண்டில் பார்க்கணும். ஒரு கிரகம் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருக்குதா, வேதகன் சாரத்தில் இருக்குதா, இல்லை ஒரு பாவத்துக்கு 30 டிகிரி 0லேருந்து 1 டிகிரி இருக்குதா, 29 30 டிகிரி இருக்குதா, ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் 6 8 12 பகை நேசம் அஸ்தங்கமாக இருக்குதா. ஒரு கிரகம் பலம் பெறத்துக்கு 26 விதி இருக்குது. ஒரு கிரகம் பலவீனம் பெறத்துக்கு 26 விதி இருக்குது. என் அருமை நண்பர் சாமக்கோள் பிரஸ்தனம் சோழி பிரஸ்தன வித்தகர் டாக்டர் கணியர் சொன்னார், ஒரு கிரகம் பலம் பெறத்துக்கு 16 விதி இருக்குது, பலன் இழக்கிறதுக்கு 16 விதிக்கினார். ஏன்ட்டு சொன்னார். நான் சொன்னேன், நண்பரே நான் 26 விதிமுறை இருக்குது எழுதி வச்சுக்கிறேன். எனக்கு அந்த என்னோட மீதி இருக்கிற விதியெல்லாம் எனக்கு அனுப்புனார். நான் அனுப்பினேன் அவருக்கு. ஒரு கிரகம் எத்தனை விதியில் பலம் பெறுது, எத்தனை விதியில் பலம் இழக்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் சொல்லணும். சும்மா லக்கணத்தில் சூரியன் இருக்குது, 2ல் சூரியன் இருக்குது, 3ல் சூரியன் இருக்குது அப்படின்லாம் பேசக்கூடாது. அப்போ சுகர் நாடி ஜோதிடம் அற்புதமாக இருக்கும்.
அற்புதமாக இருக்கும். இந்தமாரி விதிமுறைகளை வாரம் வாரம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ போட்டு விதிமுறைகளை இலவசமாக சொல்லித்தரோம். நாங்கள் காசு பணம் பொன் பொருளை யாரும் கேட்கறது இல்லைங்க, ஃப்ரீயாக தான் சொல்லித்தரோம். அற்புதமாக கற்றுக்கலாம், நல்லா கற்றுங்க. சுகநாடி ஜோதிடம் திறன்பட ஜோதிஷம் சொல்லலாம், அடித்து சொல்லலாம். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்கணும்னு சொல்லலாம். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லவே கூடாது. அதனால் எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கோம் ஜோதிட நண்பர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை உற்சாகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்தமாரி விதிமுறை ஒவ்வொரு வீடியோவிலையும் 4 விதி 5 விதி ஆச்சும் புதுசாக உனக்கு தருவோம். அப்போ இந்தமாரி நீங்களும் பார்த்துங்க. இதெல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி மறுபடியும் மீண்டும் ஒரு தடவை உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.